சீரராச் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேனும் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயத்திலிருந்து சில முக்கியமான ஸ்லோகங்களுக்கு விளக்கம் தர இருக்கிறேன். பகவத்கீதை என்பது முதல் அத்தியாயத்திலே ஒரு பழ மரத்தின் விதையாக நடப்பட்டு, 2வது அத்தியாயத்திலே அது முளைக்கத் தொடங்கி படிப்படியாக வளர்ந்து 18வது அத்தியாயத்திலே பூத்து காய்த்து பழுத்து கொட்டுகிறது. எல்லா அத்தியாயங்களிலுமே முக்கியமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் கண்ணன் சொல்ல நினைத்த ஜீவனான கருத்து 18வது அத்தியாயத்தில் தான் காணப்படுகிறது. அதனாலே பகவத்கீதை சுருக்கமாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த 18வது அத்தியாயம் மட்டும் படித்தால் கூட போதுமானதாக இருக்கும். நாலந்தா பல்கலைக்கழகத்திலே ஒரு காலத்திலே இந்தியாவிலே ஆயிரக்கணக்கான நூல்கள் இருந்தன. அந்த பல்கலைக்கழகம் தீக்கிரையாகி நூல்கள் அனைத்தும் அழிந்து போயின. ஒருவேளை ஒரு தீ விபத்து அந்த மாதிரி நிகழ்ந்து பகவத்கீதையினுடைய ஏனைய அத்தியாயங்கள் அழிந்து போய் இந்த 18வது அத்தியாயம் மட்டுமே மிஞ்சுமானால் அது ஒரு பெரிய ஆறுதலாகத்தான் இருக்கும். அதற்காக மற்ற அத்தியாயங்கள் அழிய வேண்டும் என்று சொல்லவில்லை, அவற்றிலும் முக்கியமான செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் இந்த காலத்துக்கு, கலியுகத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவமாக இந்த 18வது அத்தியாயமே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதில் பாருங்கள், முதல் அத்தியாயத்திலே கிருஷ்ணன் எவ்வளோ பேசுகிறான். கிருஷ்ணன் முதல் அத்தியாயத்திலே பேசுவது என்பது 5 சொற்கள் தான். 25வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்கிறான், பார்த்த பஷ்யேத்தான சமவேத்தான குருன்னு. அர்ஜுனா, இதோ பார், கௌரவர்களை பார் என்கிறான். அவ்வளோதான். முழு அத்தியாயத்தில் கிருஷ்ணன் பேசுகிறது அந்த 5 வார்த்தை தான். மீதி பேச்செல்லாம் அர்ஜுனன் தான் பேசுகிறான். அர்ஜுனன் என்ன பேசுகிறான்? ஐயோ கிருஷ்ணா, அங்கே மாமா நிற்கிறாரே, தாத்தா நிற்கிறாரே, குரு நிற்கிறாரே, இவங்களை அடிக்க சொல்கிறியே, நான் எப்படி அடிப்பேன்? எனக்கு மனசு வரலையே, இது என்ன அதர்ம யுத்தமாக இருக்குது? இப்படியெல்லாம் ஒரு செல்வம் நமக்கு தேவையா? அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எனக்கு கை காலெலாம் நடுங்குது, தோலெல்லாம் எரியுது, பிரமதி இவ மே மனகா, என்னுடைய தலை சுத்துதுவா, வைத்தியம் முடிகிற மாதிரி இருக்கு. நீ என்ன காரியம் பண்ணிட்ட? சொந்தக்காரங்களே அடித்து கொள்ளுன்னு சொல்லி அதுக்கு என்ன தயார் பண்ணியிருக்க? இது எனக்கு நியாயமாக தெரியலையே. எந்த வகையில் பார்த்தாலும் இது ஒரு அக்கிரம காரியமாக இருக்குதுயா என்று கண்ணனுக்கு அர்ஜுனன் உபதேசம் பண்ணுறான். பயங்கரமாக கோபப்படுறான், பயங்கரமாக வருத்தப்படுறான், வில்லையாம்பையும் தூக்கி போடுறான். எடுத்துக்கோ, நீ வேணா அடி, நான் அடிக்க மாட்டேன். அவன் பேச்சு தான் அத்தியாயம் முழுக்க இருக்கு. கிருஷ்ணன் அமைதியாக இருக்கான். ஆனால் 18வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் தான் பேசுகிறான். அர்ஜுனன் 2 ஸ்லோகம் தான் பேசுகிறான். அதில் ஒரு ஸ்லோகம் தான் முக்கியம். அதில் அவன் என்ன சொல்கிறான்? 18வது அத்தியாயத்தில் 73வது ஸ்லோகத்தில், நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா, என் மோகம் மறைந்தது, என் குழப்பம் தீர்ந்தது, எனக்கு புத்தி தெளிந்தது.
இப்போ சொல்லு, நான் யாரை அடிக்கணும்? எடுத்துட்டேன் வில்லை, தொடுத்துட்டேன் அம்பை, யார் அடிக்கணும்னு சொல்லு அப்படிங்கிறான். முதல் அத்தியாயம் பூரா பிளா 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 பிளான்னு புலம்புறான். கிருஷ்ணனுக்கு ஏதோ ஒன்றுமே தெரியாது, அவன் கிறுக்குத்தனமான வேலை பண்ணிட்டான், என்னை ஒரு எக்கச்சக்கமான சிக்கலை கொண்டு வந்து மாட்டி விட்டான், அடிடா உங்கள் தாத்தாவை மாமாவை குரு வாத்தியாரெலாம் அடித்து போடுங்கிறான், இது என்ன காரியம் இது என்று அவன் ஆத்திரப்பட்டான். அப்படியெல்லாம் பேசின அந்த அர்ஜுனன் இந்த 18வது அத்தியாயத்தில் என் மோகம் தீர்ந்தது, என் குழப்பம் தீர்ந்தது, எனக்கு அறிவு வந்து விட்டதுங்கிறான். இடையில் இந்த 16 அத்தியாயத்தில் என்ன நடந்தது? கிருஷ்ணன் ஒரு மேஜிக் பண்ணிட்டான், ஒரு லாஜிக் மேஜிக் பண்ணிட்டான். என்ன மேஜிக் பண்ணா? உனக்கு ஏன் குழப்பமாக இருக்கிறது? அஞ்ஞானம் என்ன, ஞானம் என்ன, ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, பயம் என்றால் என்ன, வீரம் என்றால் என்ன, யுத்தம் என்ன, சமாதானம் என்ன என்று தொடங்கி வாழ்க்கையே அப்படியே அலசி ஆராய்ச்சி பண்ணுறான். சாப்பாட்டை பற்றி கூட பேசுகிறான். இது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா கெட்டது, இதை சாப்பிட்டா நல்ல குணம், இதை சாப்பிட்டா கெட்ட குணம், இன்னது செய்யணும், இன்னது செய்யக்கூடாது, இது குழப்பம், இது தெளிவு, புட்டு புட்டு வைக்கிறான். நீங்கள் மெடிக்கல் காலேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹியூமன் அனாட்டமி சொல்லி தருவாங்க. டெட் பாடியை ஓப்பன் பண்ணி, இந்தா இது ஹார்ட்டு, இது லங்ஸு, இது ஸ்டமக்கு, இது இன்டெஸ்டின்ஸ்னு எடுத்து அப்படியே பிச்சு அக்கு வேறு அணு வேறாக காட்டிடுவோம். அது மாதிரி உலகத்தில் யாருக்குமே தெரியாத விஷயங்களை அர்ஜுனனை சாக்காக வைத்து அவன் எடுத்து சொல்கிறான். அவன் எடுத்து சொல்லும்போது அவன் செய்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அர்ஜுனனுக்கு ஏன் புரியவில்லை என்பதை விளக்குகிறான். A good teacher is he who explains to the student why he does not understand. ஒரு மாணவனுக்கு ஏன் புரியவில்லை என்று விளக்குபவன் தான் நல்ல ஆசிரியர். அதை கிருஷ்ணன் செய்கிறான். எந்த ஆசிரியரும் அதை செய்கிறதில்ல. ஆசிரியர்கள் சாதாரணமாக விளங்க வைக்கிறதுலேயே இருப்பாங்க. புரியுதா 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 இப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கிருஷ்ணன் இங்கே பகவத்கீதையில் உனக்கு ஏன் புரியவில்லை, உனக்கு ஏன் புரியவில்லை, இதுதான் காரணம் என்று சொல்லி அறியாமையின் காரணத்தை எடுத்து சொல்லுகிறான். அதை ரொம்ப அழகாக விளக்குகிறான். அப்படி விளக்குகிற போது அர்ஜுனன் மட்டுமல்ல, இந்த கீதையை படிக்கிறவர்கள் அனைவருக்குமே ஒரு விளக்கத்தை பெறுகிறார்கள். ஒரு நல்ல வகையிலே படித்த ஒரு மாணவன் இந்த கீதையை படித்து முடிச்சுட்டு என்ன உணர்வான் தெரியுமா? கிருஷ்ணன் யார் என்று கேட்டால் சிலர் இடையன் என்று சொல்லுவார்கள், சிலர் காதலன் என்று சொல்லுவார்கள், சிலர் அவதாரம் என்று சொல்லுவார்கள், சிலர் முக்தி தருபவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் கிருஷ்ணன் ஒரு சிறந்த ஆசிரியன், கீதாச்சாரியன். அவனுக்கு இணையான ஆசிரியர் இன்னைக்கு வரைக்கும் யாரும் இல்லை. ஒரு 700 ஸ்லோகங்களில் இப்படி பேசிக்கிட்டு இருந்த ஒரு மாணவனை அப்படி பேச வச்சுட்டானே. பிரெயின் வாஷிங், கம்ப்ளீட்டாக அவனுடைய குணத்தையே மாற்றிட்டான். அவன் கேட்ட கேள்வி என்ன, அதுக்கு இவன் சொன்ன பதில் என்ன, அந்த ஒரு விகாசம், அந்த ஒரு வளர்ச்சி, அந்த எவல்யூஷன் ஆஃப் ஃபிலாசபி ஒண்டர்ஃபுல்லாக கொண்டு வரோம். அதை நம்ம 18வது அத்தியாயத்தில் பார்க்குறோம். இந்த 18வது அத்தியாயத்தில் முதல்ல ஒரு 40 ஸ்லோகம் வரை பற்றுதல் பற்றி பேசுகிறான்.
இந்த பகவத்கீதையில் பெரிய அத்தியாயம் இது, 78 ஸ்லோகம். அதில் முதல்ல ஒரு 40 ஸ்லோகம் பற்றுதல் பற்றி சொல்கிறான். காரணம் என்னென்னா, முதல்ல ஒரு கேள்வியை கேட்டு வைக்கிறான் அர்ஜுனன். முதல் ஸ்லோகம் என்னென்னா, சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்துவம் இச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ச ஹிருஷிகேஷ பிருதக்கேஷ நிஷூதன. இந்த விட்டு விடு, சன்னியாசி ஆகிவிடு, தொடுவதை விடு, உனக்கு பற்று வேண்டாம்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னு எனக்கு புரியலையேப்பான்றான். அதாவது கர்மங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சிலர். சிலர் கர்மங்களை செய்யலாம், பற்ற மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, எனக்கு அது புரியலையேங்கிறான். அப்போது இவன் சொல்கிறான், உனக்கு இந்த சந்தேகம் வர காரணம் என்ன? நான் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது என்னப்பா, ஒரு காரியம் செய்யலாங்கிற, அதில் அட்டாச்மெண்ட்டுக்கு மட்டும் கூடாதுங்கிறியா? அது எனக்கு புரியலையே, அது எப்படி அப்படின்னு கேட்குற. அதுக்கு அவன் 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறான், காமியானாம் கர்மானாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுகு சர்வகர்ம பலத்தியாகம் ராகுஸ்தியாகம் விசக்ஷனாக. இது 2 வகையாக சொல்கிறாங்கப்பா. சில பேர் இந்த சுயநல விருப்பத்தோடு செய்யும் காரியங்கள் எதுவுமே செய்யாதீங்க, இப்போ யாகம் யஜ்ஞம் ஜபம் தவமெல்லாம் செய்யாதீங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க செய்யலாம், ஆனால் அதில் பற்று இல்லாமல் செய்யலாம் என்று சொல்லுவார்கள். அதுதான் ஒரு ஆழமான ஒரு புரிதல். ஆகவே நீ அந்த மாதிரி நீ புரிஞ்சுக்கணும். எல்லாம் செய்யலாம், ஜெபம் செய்யலாம், தபம் செய்யலாம், யாகம் செய்யலாம். அதை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு விட்டுட்டின்னா அதுவும் விடுதல் தான், ஆனால் அது ராஜசமான விடுதல், அது சரியில்லை. ஒரேடியாக சோம்பேறித்தனத்தில் மறந்து அதை பற்றியே கவலை இல்லாமல் ஜபதபங்களே ஒன்றும் பண்ணாமல் இருக்கலாம், அது தாமசமான விடுதல். இது 2ம் சரியில்லை. செய்யணும், ஜபதபங்கள் செய்யணும், ஆனால் அதை செய்வது கடமை, அதனுடைய பலன் எனக்கு தேவையில்லை என்று எண்ணி செய்யணும். அப்படி செஞ்சின்னா உனக்கு கர்மா பிடிக்காது, நீ கொலை செய்தாலும் அந்த கொலை பாவம் உன்னை பிடிக்காது என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறான். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இப்போ உன்னை வாட்டுது, அது உனக்கே தெரியல. அது என்ன அப்படின்னு சொன்னால், கொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குற. சரி, நீ கொல்ல வேண்டாம், நீ கிளம்பி போ, யுத்த மைதானத்தை விட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு நான் சொல்லிடுறேன்னு வச்சுக்குவான். நீ போயிடுவ, ஆனால் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருவ. ஏன் திரும்பி வருவ தெரியுமா? உன் பிறவியிலேயே உனக்கு ஒரு குணம் இருக்குது, யுத்தம் செய்ய வேண்டும் என்ற குணம், சத்திரியனுக்கே உரிய குணம். அது உன்னை ஆட்டி படைக்கும், உன்னை அறியாமல் உன்னை மேற்கொண்டு உன்னை வாளெடுக்க வைக்கும். நீ அப்போ சண்டை போட்டு தான் ஆகணும். அது ஏன் அந்த மாதிரி குணம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நீ கேட்ப. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். உலகத்தில் எல்லாரும் பகவான் ஏன் ஜாதியை படைத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் இருக்குது அப்படின்னு. உலகத்தில் எந்த மதமுமே ஜாதி பிரிவினையை கடவுள் தான் படைச்சாருன்னு சொல்லலை, இந்து மதம் மட்டும்தான் சொல்லுது. கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறான், நான் தான் அந்த 4 வர்ணங்களை படைத்தேன்னு. இதை சொல்லி தான் குத்தி காட்டுறாங்க. ஏயா கடவுளே உயர்வு தாழ்வான ஜாதிகளை படைத்தான்னு சொல்லுது, ஏயா உங்கள் மதம்? இது ஒரு மதமா? மனிதர்கள் சமமாக இருப்பதை விட்டு உயர்வு தாழ்வை கற்பிக்கும் ஒரு வைதிக மதம் மதமாகுமா என்று இன்று சாடுகிறார்கள். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறான் இந்த அத்தியாயத்தில்.
அதாவது 41வது ஸ்லோகம் தொடங்கி சில அத்தியாயங்கள், சில ஸ்லோகங்கள் முழுக்க நான் ஏன் ஜாதியை படைத்தேன், உன் சத்திரிய ஜாதியின் குணம் உன்னை ஏன் ஆட்டி படைக்கிறது, இத்தனை பேரும் ஏன் வாழெடுத்து நிற்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு அவன் பதில் சொல்கிறான். 41வது ஸ்லோகம் பாருங்கள். பிராமண சத்திரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தபா கர்மாணி பிரவிபக்தானி சுபாவ பிரபுவைர் குணை. இந்த ஜாதி பிரிவினை சில பேர் விவரம் தெரியாமல் தொழில் அடிப்படையில் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்கப்பா. அது சரியான பதில் இல்லை. தொழில் அடிப்படைன்னு சொன்னால், ஐயா எனக்கு இந்த தொழில் பிடிக்கல, அந்த தொழிலுக்கு போகிறேன்னு ஒருத்தன் போகக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் இல்லையே. ஒருத்தன் சொல்கிறான் நீ சத்திரியனா பிறந்திருக்கிற, நீ கத்தி எடுத்து சண்டை போடு, உன் தொழில் அதுதான், தொழில் அடிப்படையில் நீ யுத்தம் செய்ய வேணும் என்று சொல்கிறாங்க. ஐயா எனக்கு வியாபாரம் செய்ய தான் பிடிக்குது, ஐ வாண்ட் டு பி பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது அப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு சத்திரியன் கத்திரிக்கையில் போட்டு பிஸ்னஸ் பண்ணா என்ன, இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்புறம் தொழில் அடிப்படையில் பிரிக்கிறதுனா அது எப்படி, அது நியாயமா? அதுக்கு தான் இந்த 41 பதில் சொல்கிறான். நான் ஜாதியை என்ன அடிப்படையில் பிரித்தேன், நான் ஏன் ஜாதிகளை பிரித்தேன், யோசிச்சு பாரு, பொறுமையாக சிந்திச்சு பாரியா. இந்த உலகத்திலே மனிதர்கள் பிறக்கும்போது எல்லா மனிதனும் ஒரே குணமுள்ளவனாக பிறப்பதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணம் இருக்குது. அந்த குணத்துக்கு ஏற்ப இந்த மாதிரி குணம் உள்ளவனெல்லாம் இன்ன குரூப்பில் போய் சேரட்டும். அப்போ ஒத்த குணம் உள்ளவர்கள் ஒரு இனம். பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். ஒருத்தன் அடக்கி ஆளணும், எதுக்கிறவனை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் உள்ளவனாக பிறக்கிறான், ரஜோகுணம். காரணம் என்னென்னா, பூர்வ ஜென்மத்தில் அவன் பண்ண கர்மானுசாரமாக அவங்க அம்மா வயிற்றில் குழந்தையாக உருவாகிற போது ரஜோகுணம் தான் அவனுக்கு மீதூர்ந்து இருக்குது. இவனை போய் நீ மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னால் கேட்பானா? கேட்க மாட்டான். அவன் குணமே அவனுக்கு எதிரியாகும். அதான் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி குணம் உள்ளவனை பூரான் அடக்கி ஆள வேண்டும், எதிர்ப்பவரை வீழ்த்த வேண்டும், தாக்க வேண்டும் என்கிற முனைப்புள்ளவர்களை எல்லாம் சத்திரிய ஜாதியில் பிறக்க வைத்தேன். பிரம்மா மூலமாக அதான் செஞ்சேன். பிரம்மாவுடைய தோள்பட்டையிலிருந்து உற்பத்தியானவர்கள், புஜங்களிலிருந்து உற்பத்தியானவர்கள்லாம் கத்தி தூக்குற ஜாதியில் போடு. அவனுக்கு அதான் தொழில், நாடாள்வது, யுத்தம் செய்வது அப்படின்னு. அவன் குணத்துக்கு ஏற்ப அவன் ஒதுக்கப்பட்டான். இன்னும் சில பேர் இருக்கான், கத்திக்கிச்செல்லாம் நமக்கு வேணாம் ஐயா, நமக்கு காசு எண்ணணும், 5 ரூபா 10 ரூபாயாக மாறணும், 10 ரூபா 100 ரூபாயாக மாறணும், கல்லாப்பட்டியை சதாரணம் திறந்து மூடணும், எனக்கு அதுதான் பிடிக்குது அப்படின்னு பணம் சேர்க்கறதுல, வியாபாரம் செய்கிறதுல, தொழில் பண்ணுறதுல, பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த மாதிரி புத்தி உள்ளவனை பூரா வைசியனாக பிறக்க வைத்தேன். இதெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் ஏற்படுற குணம். அப்புறம் சில பேர் இதெல்லாம் எனக்கு பிடிக்கலையா, சதா சாமி கும்பிடணும், மந்திரம் சொல்லணும், ஏதாவது ஆன்மீக தியானம் பண்ணணும் அப்படிங்கிறவனை பூரா நான் பிராமண ஜாதியில் போட்டேன். அவன் சாப்பாடு கொண்டு பார்த்தீங்கன்னா சாத்வீகமாக தான், பருப்பு சோறு தான் திம்பான். அவனுக்கு அசைவ உணவு பிடிக்காது, கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட மாட்டான். அடித்தான் வாங்கிக்குவான், அவன் திருப்பி அடிக்க மாட்டான். இந்த மாதிரி குணம் உள்ளவனை பூரா ஆன்மீகத்துக்கு லாயக்கு. நீ வேதம் படிக்கும்போது ராமாயணம் சொல்லவும் தான் நீ லாயக்கு, போட அங்கே போட பிராமண ஜாதியில் ஒதுக்குனேன். இன்னொரு குரூப் இருக்குது, நான் எந்த விதமான தவம் செய்ய மாட்டேன், மன அடக்கமாக இருக்க மாட்டேன், ஆகார நியமம் எனக்கு கிடையாது, நான் ரொம்ப சுதந்திரமாக வாழ்வேங்கிறவனுக்கு
வேதம் எங்கேருந்து வரும், மந்திரம் எங்கேருந்து வரும், படிப்பு எங்கேருந்து வரும், தியானம் எங்கேருந்து வரும்? நீ 4ஆம் வருணத்தவனாக இருந்து மற்ற தொழில்கள் பண்ணு போ. இந்த மாதிரி மற்ற பிரிவினைச் சேர்ந்தவர்கள் வேதம், மந்திரம், அறிவு இவற்றிலே சிறந்தவர்களாக இருப்பதால் அவர்கள் சொல்கிற வேலையை நீ செய், அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு என்று நான் இந்த நோக்கத்திலே தான் பிரித்தேன். பிரித்தேன்னா அந்த பிரிவினை ரொம்பவும் ஸ்மூத்தாக போச்சு. ஆரம்ப காலத்திலிருந்து கிருதி யுகத்திலிருந்து அது பாட்டுக்கு க்ளீனாக 4 வழிச்சாலை மாதிரி. ஒரு ரோட்டில் 4 பிரிவினை இருக்குன்னா இது சைக்கிள் பூரா ஒரு ரோடு, லாரி பூரா ஒரு ரோடு, காரு பூரா ஒரு ரோடு, பாதசாரிகள்லாம் ஒரு க்ளீனாக ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் இல்லாமல் போகுது. அந்த மாதிரி பண்ணி வச்சேன் நான். மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சத்திரியனுக்கு பிறக்கிறவன் இயல்பிலேயே அவனுக்கு கத்தி சண்டையில் நாட்டம் இருக்கும், திறமை வரும். அதை விட்டுட்டு வேறு ஒரு ஜாதியில் பிறந்தவனை கொண்டாந்து அவனுக்கு கத்தியை பிடிடா இப்படி தானே அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தா ஏதோ தற்காலிகமாக செய்யுமா, அது சிறக்க முடியாது அவன். அதே மாதிரி இந்த மந்திரம் சொல்கிறவன் சாமி கும்பிட்றான், காலங்காத்தால் 3 மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்கணும், மார்கழி மாதமாக இருந்தாலும் சட்டை கூட போடாமல் கோயிலில் வெறும் உடம்பை காண்பிட்டு மந்திரம் சொல்லணும். கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த புளியோதரை தயிர் சாதம் தான் சாப்பிட்ணும், அறுசுவை உணவெல்லாம் அவனுக்கு கிடையாது. அந்த மாதிரி குணத்துக்கு ஏற்புடையவனாக இருக்கிறவன் பிராமண ஜாதியில் இருந்தான். மற்றவனை கொண்டு வந்து அந்த ஜாதியில் உட்கார வச்சு அவனுக்கு பொருந்தாது. அப்போ நான் ஜாதி பிரிவினையை குணத்தின் அடிப்படையில் தான் ஏற்படுத்தினேன், தொழிலின் அடிப்படையில் ஏற்படுத்தவில்லை. அதான் சொல்கிறாரு, ஸ்வபாவ பிரபவைர் குணைகி, அவனவனுக்கு பிறவியிலேயே பூர்வ ஜென்ம அனுசாரமாக ஏற்பட்ட குணத்தின் அடிப்படையில் தான் நான் ஜாதிகளை பிரித்தேன். எக்ஸப்ஷன் இருக்கும், விதிவிலக்கு இருக்கும். இப்போ சத்திரியனில் பிறந்திருப்பான் ஒருத்தன், அவனுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் புத்தருக்கு வரலையா, மகாவீரருக்கு வரையா, அவங்களாம் சத்திரியர்கள் தான். அது எக்ஸப்ஷன்ஸ். விதிவிலக்கு எப்போவுமே இருக்கும் சார். எல்லா ரூல்ஸுக்கும் எக்ஸப்ஷன் இருக்குது தான் சார். 1-2 இருக்கும், மெஜாரிட்டி அப்படி இருக்காது. அதுதான் பார்க்கணும் நம்ம. அதனால் நான் குணத்தின் அடிப்படையிலே நான் பிராமண, சத்திரிய, விஷய, சூத்ர இவங்களெல்லாம் நான் பிரித்தேன். நான் அப்படி தான் பிரம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு ஆத்மா ஒரு ஜென்மாவை முடிச்சுட்டு சாகும்போது இவன் என்ன குணமுள்ளவனாக இருக்கான், இவனுக்கு அடுத்த ஜென்மத்தில் என்ன ஜாதியில் இவனை போடலான்னு நீ டிசைட் பண்ணு. சமயத்தில் வைசியன் பிராமின் டேஸ்ட் உள்ளவனாக இருப்பான், அவனை பிராமணனாக பிறக்க வச்சிரு. சமயத்தில் பிராமணன் சத்திரி டேஸ்ட் உள்ளவனாக இருப்பான், அவனை ராஜா குடும்பத்தில் பிறக்க போட்டுடு. துருவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் போன ஜென்மத்தில் இவன் பிராமணனாக இருந்தபோது அவன் சத்திரியனாக இருந்தானா, அவனை பார்த்து துருவன் நான் சத்திரியனாக பிறந்தேன் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டானா, அதுக்கேற்றாப்புல மறு ஜென்மத்தில் அவன் சத்திரியனாக பிறந்துட்டான். இவன் பிராமணனாக பிறந்தவன் ஒரு ராஜாவுடைய ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பார்த்துட்டு, அவன் சாப்பாடு கீப்பாடெலாம் பார்த்துட்டு, நாம் ராஜாவை பிறக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டானா, மறு ஜென்மத்தில் அவன் ராஜ குடும்பத்தில் பிறந்துட்டான். அந்த வேலை யார் பண்ணுறா? பிரம்மா தான் பண்ணுறான். பிரம்மா ஏன் பண்ணுறான்? பெருமாள் சொல்லி வச்சுருக்காரு, இந்த மாதிரி நாட்டம் உள்ளவனெல்லாம் ஜென்மத்தை மாற்று, போஸ்டிங் மாற்று. அப்படி தான் ஜாதிகள் நிர்ணயிக்கப்பட்டன, வர்ணங்கள் நிர்ணயிக்கப்பட்டன. அதான் சொல்கிறாரு, ஸ்வபாவ பிரபவை குணை, மனிதனுடைய குணத்தின் அடிப்படையாக அவன் வர்ணத்தின் பிரிவினை வித்தியாசமாக சேர்ந்தவனாக படைக்கப்பட்டான். 42 சொல்கிறாரு, நான் அது என்ன குணம்னு கேட்குறியா, இந்த பிராமணனுக்கு என்ன குணம்னு பாரு. 42 சொல்கிறார், ஷமோ தமஸ்தபா சௌச்சம் சாந்திர் ஆர்ஜவமேவச்ச ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திக்யம் பிரம்மகர்ம சுபாவஜம். பிராமண ஜாதியில் யாரை போட்டேன்னு தெரியுமா? சில பேருக்கு ஏற்கனவே பல ஜென்மங்களில் பிறந்து 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 புத்தியெல்லாம் ஒரு வகையாக சீசன் ஆகியிருக்கும். அவனுக்கு சமகன்னா ஈக்வானிமிட்டி, அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றா நினைக்கக்கூடிய மனப்பான்மை. தமன மன அடக்கம், கண்ட்ரோல் ஆஃப் வில் பவர். தபக பட்டினி கிடக்க சொன்னால் இருப்பான், தவம் செய்ய சொன்னால் முடியும் அவனால். சௌச்சம் சுத்தம், ஆச்சாரங்கள். சாந்தி பொறுமை, அடித்தாலும் வாங்கிக்குவான், திருப்பி அடிக்க மாட்டான்.
மிஞ்ச போனால் சாப்பிட போடுவோம், அவ்வளோதான். ஆர்ஜவம் நேர்மை. மற்றவன் பொய் சொன்னால் 1 மடங்கு பாவம் தண்டனைன்னா, பிராமணன் பொய் சொன்னால் 100 மடங்கு பாவம், அவனுக்கு தண்டனை பெருசாக இருக்கும். ஆனஸ்டி வேணும், ஆர்ஜவம். ஞானம் விஞ்ஞானம், இந்த உலகத்தை பற்றிய அறிவு, ஆத்மாவை பற்றிய அறிவு, ஆஸ்திக்கம் தெய்வ நம்பிக்கை, இதெல்லாம் உள்ளவன் பிரம்ம கர்ம சுபாவஜம், பிராமணனாக பிறக்கிறான். நீங்கள் இந்த ஜென்மத்தில் வைசியனாக இருந்திருக்கலாம், ஆனால் இந்த குணங்கள் உங்களுக்கு அதிகமாகிடுதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்மாவில் பிரம்மா என்ன பண்ணிடுவான், உங்களை பிராமணனாக போட்டுருவான். இவன் பாப்பார பையன் மாதிரி இருக்க கேரக்டர்லாம் இவன் அங்கே தூக்கி போடுவார். சில பேர் இந்தியாவில் பிறந்துக்கிட்டு ஐயோ நான் அமெரிக்காவில் பிறக்கலையே அமெரிக்காவில் பிறக்கலையேன்னு ஏங்கிட்டு உட்காந்துருப்பான். இங்கே இந்தியாவில் பிராமணனா கோவில் அர்ச்சகனாக பிறந்திருப்பான், ரொம்ப சிரேஷ்டமான பிறப்பு. இவனுக்கு அமெரிக்காக்காரனை பார்த்தா ஏக்கமாக இருக்கும். இவனை பிரம்மா என்ன பண்ணுவான், அடுத்த ஜென்மத்தில் எங்கேயாவது போய் ரெட் இண்டியன்ஸு அல்லது சவுத் அமெரிக்காவில் போய் பிறக்க வச்சு போடா, நீங்கள் வெள்ளைக்கார மாதிரி கண்ட கறியை தின்னு போ, அதுதான் லாயக்கப்படும். அப்புறம் அங்கே போய் பிறந்துட்டு அங்கேருந்து அடுத்த ஜென்மத்தில் நான் இந்தியாவை பிறக்கணும், இந்தியனாக பிறக்கணும்னு அங்கே எழுதுக்கிட்டு உட்காந்துருப்பான். அப்போது பிறவிகள், ஜாதிகள், வர்ணங்கள் எப்படி தீர்மானிக்கப்படுகின்றன, அந்தந்த ஆத்மாவினுடைய மனப்பான்மை, ஆசைகள், வெறுப்புகளை பொறுத்து தான் வர்ணம் தீர்மானிக்கப்படுகிறது. வர்ணத்தை பகவான் தீர்மானிக்கிறது இல்லை, அதை நாம் தான் தீர்மானிக்கிறோம். நாம் தான் பகவானுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறோம், எனக்கு டேஸ்ட் இந்த மாதிரி இருக்குது, அதனால் என்னை இந்த வருணத்தில் போட்டுடு, நாம் தான் சொல்கிறோம் அவனுக்கு. அதன்படி தான் செய்கிறான். நீங்கள் ஏரோப்ளேனில் டிக்கெட் வாங்குற போது, சார் எனக்கு விண்டோ சீட்டு போடுங்க சார், நான் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. அது மாதிரி கேட்பான், அடுத்த ஜென்மத்திலையாவது நான் பெரிய பணக்காரனாக பிறக்கணும், அப்போ அவனை வைசியனாக போடு, ஒரு ரிச் மேனாக போடு, அவனுக்கு பிஸ்னஸ் இந்தியா முழுக்க பிரான்ச்சஸ் இருக்கும் போடு அப்படின்னு அந்த மாதிரி சூஸ் பண்ணி போடுறான். அப்போது பிராமணனை பற்றி 42 அப்படி சொல்கிறாரு. 43 சத்திரியனை பற்றி சொல்கிறாரு. சௌரியம் தேஜோ திருதி தாக்ஷம் யுத்தே ச அப்பியபலாயனம் தானம் ஈஸ்வர பாவஸ்ச சாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். சௌரியம்னா வீரம். ஒருத்தன் ஒரு ஈட்டி எடுத்து எரிய வரான், சாதாரணமாக நாம் என்ன செய்வோம், ஈட்டி எரிதான்றதும் தட்டாப்படான்னு ஓடிடுவோம், குனிஞ்சுக்குவோம், அது சைடில் விலகிக்குவோம். அப்படி இல்லாமல் சௌரியங்கிறது என்னன்னா, அவன் எரிய வர்றான், நான் கண்ணை விரிச்சுக்கிட்டு பார்ப்பான், எப்படி எந்த ஆங்கிளில் அவன் எரியிறான், அதை எப்படி மடக்கலாம், எப்படி பிடிக்கலான்னு. கலிங்கத்து புரணியில் ஒரு சீன் வருது, ஒரு வீரன் செத்துருக்கிறான். எப்படி செத்துருக்கிறான்னா, 4 பக்கமும் ஈட்டி குத்தி செத்த பிறகும் அவனால் தரையில் விழ முடியாமல் அந்த ஈட்டிகள்லாம் அவனை சப்போர்ட் பண்ணி நிறுத்தியிருக்குது. ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்கிறான். ஒரு ஈட்டி நெத்தியில் குத்தி இருக்குது இந்த இடத்துல. அப்போ அவன் சாகும்போது கண்களை மூடாமல் அந்த ஈட்டியவே பார்க்குறான். இந்த பொசிஷனில் ஒரு வீரன் செத்து கிடக்கிறான். கலிங்கத்து புரணியில் எழுதுகிறார் புலவர் ஜெயங்கொண்டார். அப்போ இங்கே ஒரு ஈட்டி வருது, நெத்தியை நோக்கி வருதுன்னா கண்ணை இப்படி இருக்க மூடிக்குமோ நம்மலாம் இல்லையா? ஒரு கொசு அல்லது ஈ வந்தால் கூட ஒன்று கண்ணை மூடிக்கிறோம். முன்னில் உங்கள் நண்பர்கிட்ட போய் முகத்துக்கிட்ட அப்படின்னு கையை காட்டுங்க, உடனே கண்ணை மூடிக்குவாங்க. இவன் ஈட்டி வருது, அதை ஈட்டியை பார்த்துக்க நிற்கிறான், கண்ணை மூடினா கோழத்தனன்ட்டு அப்படி செத்து போயிட்டான் அவன். அப்படி நிற்கிறான். அதுதான் சௌரியம். அந்த மாதிரி வீர உணர்வு உள்ளவனை சத்திரிய ஜாதியில் போடு. சௌரியம். தேஜோன்னா ஒருத்தருக்கு மடங்காமை, என்னை யாரும் அதட்ட முடியாது. ஒரு அதட்டுறதுன்னு அந்த 2 தடவை அதட்டுவேன், ரொம்ப பேசினா அடிச்சிடுவேன். அது திருத்தினா பிறரை காப்பாற்றக்கூடிய மன உறுதி. நம்ம பட்டினி கிடந்தாவது அவனுக்கு சம்பாதிச்சு போடணும். நான் 3 வேளை சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு நான் எப்படியோ சோறாக்கி போட்டுருவேன். சப்போர்ட்டிங் கரேஜ் அது. தாக்ஷம்னா திறமை. 2 கையிலையும் கத்தி வச்சு சண்டை போடுறது. அக்பர் பாதுஷாவுக்கு அந்த தைரியம் இருந்து தான். அக்பர் பாதுஷா ஒரே சமயத்தில் 2 கையிலையும் கத்தி வச்சு சண்டை போடுவான். அந்த அளவுக்கு எழுத படிக்க வராது, ஆனால் இந்த திறமை இருந்தது.
ஒரு யானை முதுகிலிருந்து இன்னொரு யானை முதுகுக்கு அந்த 2 கத்தியும் வீசிக்கிட்டே தாவுவானாம். ஒரே சமயத்தில் 3 பேர் 4 பேர் சமாளிக்கக்கூடிய ஒரு வீரம் அவனுக்கு இருந்தது. அதான் தாக்ஷம். யுத்தே சாப்பி அப்படி அபலாயனம், அதாவது இந்த யுத்தத்தில் பின்வாங்காமல் ஒருத்தன் என்னதான் அடித்தாலும் புறமுதுகிட்டு ஓடாமல் நிமிர்ந்து நின்று செத்தாலும் உயிரை கொடுப்பனே தவிர ஓடுறது மட்டும் நம்மகிட்ட கிடையாது. நெஞ்சில் காயம்பட்டு சாகும், முதுகில் காயம்பட்டு சாக மாட்டேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய மனப்பான்மை. அப்புறம் தானம். சத்திரியனாக இருக்கிறவனுக்கு அள்ளி கொடுக்குற குணம் வேணும். கஜானாவில் கிடையாது. கஜானாவில் எதுக்கு பணம்? மக்கள் எக்கச்சக்கமாக வரி பணம் கொடுத்துருக்காங்க, நீ அடுக்கி வச்சுருக்க எக்கச்சக்கமாக தங்கமாக கொட்டி கிடக்கு. எதுக்கு? புலவர்களுக்கு அள்ளி கொடுக்கணும், ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். கர்ணன் வாரி கொடுத்தாங்க, எல்லா ராஜாவுக்கும் அது கடமைன்னு சொல்லியிருக்கு. இல்லாதவருக்கு வாரி கொடுக்கக்கூடிய தானம். ஈஸ்வர பாவம். ஈஸ்வர பாவம்னா நான் தான் ஹெட்டு அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வேணும். எல்லாம் நான் சொன்ன பேச்சு கேளுங்க, அதாவது மீறினா உதச்சிருவேன் ரசிகர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு குணம், தலைமை குணம். சாத்திரம். சாத்திரம் அப்படின்னு சொன்னால் அவமானத்தை சகிக்காமை. ஒரு நாய் பையன் வஞ்சிட்டான்னா, நீ பிராமணனாக இருந்தால் பொறுத்துக்கிட்டு பகவான் பார்த்துப்பாவனே போ அப்படின்ட்டு போயிடுவான் பிராமணன். இல்லை மற்ற ஜாதியை சேர்ந்தவர் கோழையாக இருந்தான்னு சொன்னால், ஐயோ இப்போ யாரும் இல்லையே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அவன் நொந்துக்கிட்டு போயிடுவான். ஆனால் ஒரு சுத்தமான சத்திரியன் என்ன பண்ணுவான்? அவமானத்தை சகிக்க மாட்டான். அடிப்பேன்னு சொன்னோன்னே இவன் அடிச்சிருவான். ஒரு வார்த்தை வசு வந்தான்னா 2 வார்த்தை வைவான் இவன். இது சத்திரியனுக்கு அனுமதிக்கப்பட்ட குணம். அப்போ அந்த குணம் இருந்தால் தான் தன் நாட்டை பாதுகாக்க முடியும். இல்லாட்டி எதிரி நாட்டு அரசன் இவனை ஏறி மேய்ஞ்சிருவான்ல. அப்போ அந்த ஒரு சுய கௌரவம், மரியாதை இருக்கணும். இதெல்லாம் கர்ம ஸ்வபாவஜம். இதெல்லாம் சாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். சத்திரியனாகிய ராஜாவுக்கு சத்திரியன்ற பேர் சாத்திரம் என்ற சொல்லிலிருந்து வருகிறது. அதான் சத்திரியன்கிற சொல்லுக்கு பதிலாக சாத்திரம்னு யூஸ் பண்ணுறாரு. சாத்திரம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் இப்படி எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பான்மை. அப்போ சாத்திரம் கர்ம சுபாவஜம். சத்திரியனுக்கு இதெல்லாம் குணமாக இருக்கணும். இந்த மாதிரி குணம் உள்ளவனை நான் ராஜ குடும்பத்தில் பிறக்க வச்சுருவேன். அப்படி தான் சத்திரியன் உருவானான். இதெல்லாம் ஒழுங்காக நடந்துக்கிட்டுன்றது ஒரு காலத்தில். பின்னால் இவங்க எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு இவன் பிராமணன் சத்திரியன் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டான், சத்திரியன் வைசியன் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டான், வைசியன் 4ஆம் வருணத்தான ஆகிறதுக்கு ஆசைப்பட்டான். எல்லாருமா சேர்ந்து வெளிநாட்டுக்காரியை கட்டிக்கிட்டான். என்ன நினைக்க ஆரம்பித்தான்? எல்லாம் கலியுகம் ஆரம்பித்தோடனே எல்லாம் தலைகளாக போச்சு. அப்புறம் அடுத்தது 44 வைசியனுடைய குணம் சொல்கிறாரு. கிருஷி கௌரக்ஷ வாணிஜ்யம் வைசிய கர்ம. வைசியனாக இருக்கிறவனுக்கு விவசாயம், லேண்ட்லார்டாக இருந்து விவசாயத்தை மேற்பார்வை பார்க்குது. 1000 ஏக்கர் நிலம், அதை எப்படி குத்தகைக்கு விட்டு எப்படி மகசூல் பார்க்குறது. ஒரு தென்னந்தோப்பு அல்லது நெல், கரும்பு போட்டு பணம் பார்க்கணும். கோரக்ஷம், பசுக்கள், நிறைய பசு மந்தையை பாதுகாக்க வேண்டியது வைசியனுக்கு கடமை. பால் கறக்காத மாட்டுக்கு கூட சாப்பாடு போட்டு வச்சு காப்பாற்றணும். வாணிஜ்யம், விற்பனை, அதாவது மளிகை ஜாமான் விற்பனை, குதிரை விற்பனை, யானை விற்பனை, மாடு விற்பனை, வீடு விற்பனை, நிலம் விற்பனை, துணி விற்பனை, நகை விற்பனை, சகல விதமான வியாபாரமும் அவன் கையில், காமர்ஸ் அவன்லாம் இருந்தது. இதெல்லாம் வைசியனுடைய கர்மம். இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவனை நான் வைசியனை பிறக்க வச்சிருவேன். பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். நாங்கள் இவங்களுடைய கட்டுப்பாடு ஒன்றுக்குமே நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் எங்கள் இஷ்டப்படி வாழ்வோம் அப்படிங்கிறவனை நீங்கள் மற்ற தொழில் செய்யி, இவங்க ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா செய், ஏன்னா இவங்க மன அடக்கத்திலே உன்னை விட உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று 4ஆம் வருணத்தை படைத்தேன். இவங்க எல்லாருமே அந்தந்த வருணத்தில் திருப்தியாக இருந்தார்கள். சத்திரியன் ராஜாவாக இருக்கிறத பற்றி சந்தோஷப்பட்டான், பிராமணனாக இருக்கிறத பற்றி சந்தோஷப்பட்டான், வைசியன் வைசியனாக இருக்கிறத பற்றி சந்தோஷப்பட்டான். 4ஆம் வருடத்தை நான் இருப்பதை பற்றி திருப்தியாக இருந்தான். யாருக்கும் குறமனப்பான்மை இல்லை. அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தது. பின்னால் அது மாறத் தொடங்கியது. இப்போது
இந்த 46வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், யதக பிரவருத்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் தத்தம் ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவ. இந்த உலகமே வருணப்பிரிவினை ஆகட்டும், உயர்வு தாழ்வாகட்டும், பணம் ஏழ்மையாகட்டும், ஆண்மை பெண்மை ஆகட்டும், அல்லது நாட்டுரிமை, ஒருத்தன் இந்தியனாக பிறக்கிறது, ஒருத்தன் அமெரிக்கனாக பிறக்கிறது, ஒருத்தன் சீனாக்காரனாக பிறக்கிறது, இதெல்லாம் என் கையில் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க நான் தான் சிலர் சீனாக்காரன் ஆக்கினேன், சிலர் அமெரிக்கன் ஆக்கினேன். இல்லை, நான் செய்கிறதில்லை. அது மனிதர்கள் தங்கள் உள்ளத்திலே தோற்றுவித்து கொள்கிற ஆசைகள். இப்போ எனக்கு ஊர்வன நடப்பனை பரப்பனை எல்லாத்தையும் பிடிச்சிதிங்கன்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இந்திய நாட்டில் இந்த பாவி பயலுக, இந்த பிராமணங்க, இந்த ஆச்சாரம் பேசுகிறவங்கலாம் அது கண்டது திங்கக்கூடாதியா, பள்ளியெல்லாம் சாப்பிடக்கூடாது, பாம்பெல்லாம் சாப்பிடக்கூடாதியா, கழுதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தொலைகிறாங்க. என்ன கூட்டம்யா அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை பிரம்மா பார்த்துக்கிட்டே இருப்பான், யமன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏய், இவனுக்கு ஏற்ற நாடு இந்தியா இல்லைடா, சைனா. இவனை அடுத்தாப்புல சைனாவில் போடு. இவன் சைனாவில் பிறந்தான்னா மூக்கு செப்பையா, புருவம் அதைச்சி போய் மீசை கூட முளைக்காமல் பார்க்க மங்கோலியன் ஃபேஸோடு இருப்பான். அங்கே தான் பல்லி கிடைக்கும், பாம்பு கிடைக்கும், பாய்ச்சை கிடைக்கும், எல்லாத்தையும் விட்டில் பூச்சியை கூட வறுத்து திம்பானுங்க. அங்கே போய் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஜாலியாக தின்னுட்டு கிடப்பான். அப்போ ஒரு இந்தியன் சைனாக்காரனா ஏன் பிறகுறான்னா அவன் ஆசைதான் அதுக்கு காரணம், நாங்கள் இல்லை, தேவர்கள் இல்லை அதுக்கு காரணம். மனிதன் தன்னுடைய தலைவிதியை தானே நிர்ணயித்து கொள்கிறான். அவன் இன்ன நாட்டிலே பிறப்பதும் இன்ன ஜாதியிலே பிறப்பதும் உங்கள் கையிலே தான் இருக்கிறது, நீங்கள் தான் உங்கள் விதியை அமைத்துக் கொள்கிறீர்கள் என்ற மாபெரும் ரகசியத்தை இந்த 18வது அத்தியாயத்திலே கண்ணன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்ன உடனே, சரி அப்போ எல்லாம் குணத்தில் தான் இருக்குதுன்னு நீ சொல்கிற, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே இப்போ நான் அப்படிங்கிற மாதிரி அவன் முழிக்கிறான். ஒரு ஆசிரியனுடைய குணம் எப்படி இருக்குன்னா, மாணவன் நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிறானா, இல்லை புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கிறானா, இல்லை முழிக்கிறானா திருன்னு கண்டுபிடிக்க தெரியணும் ஒரு ஆசிரியனுக்கு. அதை கண்ணன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் 55 சொல்கிறான், இந்த பாரப்பா, இதெல்லாம் லேசில் வராது, பகவானுடைய கிருபையில் தான் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்? பக்தையா மாம் அபிஜானாத்தி யாவன் எஸ்சாஸ்மி தத்வத தத்தோ மாம் தத்வத்தோ ஞாத்வா விஷத்தே ததனந்தரம். என்னை யார் என்று புரிந்து கொண்டு என்னுடைய இயல்பு என்ன என்பதை சாஸ்திரங்கள் மூலமாகவும் மகான்களுடைய போதனை மூலமாகவும் தெரிந்து கொண்டு என்னை தியானிக்கிறவனுக்கு இந்த மன அடக்கமெல்லாம் வரும் அப்படின்னு. மன அடக்கம்ங்கிறது நாம ஏற்படுத்திக்க முடியாதுங்க. மனசை பார்த்து அடங்குன்னு சொன்னால் அது அடங்கிடுமா? சௌபரின்னு ஒரு முனிவர் இருந்தாருங்க. அந்த முனிவர் மனசை அடக்கிறாராம். என்ன பண்ணார்? நாட்டை விட்டு காட்டுக்கு ஓடினார். காட்டுக்கு போய் தவம் பண்ணால் அங்கே விலங்குகள் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறத பார்த்துட்டு இவருக்கு புத்தி சலனமாச்சு. சே காட்டிலையும் இந்த கன்றாவி நடக்குது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தாரு. ஜலஸ்தமனம் பண்ணி தண்ணிக்குள்ளே மூழ்கி அங்கே போய் தவம் பண்ணார். அங்கே போய் தவம் பண்ணால் என்னடான்னா, அங்கே மீன்கள் குடும்பம் நடத்துகிறத பார்த்துட்டு இவருக்கு குடும்பம் மேலே ஆசை வந்துருச்சு. உடனே தண்ணியை விட்டு வெளியே கிளம்பி வந்தார். அந்த நேரத்தை ராஜாட்ட போய் உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடு அப்படின்னு கேட்டால், அவனுக்கு 50 பொண்ணுங்க, 50 பொண்ணுங்களும் இவனை கல்யாணம் பண்ணி ஏகப்பட்ட பிள்ளை பேர பிள்ளை பெற்று அவருடைய தவமெல்லாம் போச்சு. பெரிய குடும்பி ஆகிட்டார். அப்போ மனசு அடக்கம்ங்கிறது உங்களுக்கு தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டா வந்துடாது, காட்டுக்கு போயிட்டாப்புல வந்துடாது, கதவை அடைச்சிக்கிட்டு ஜன்னல்லாம் டைட்டாக சாத்திக்கிட்டு ரேடியோ இல்லாமல் இருந்தால் மட்டும் வந்துடாது. இவ்வளவையும் தாண்டி மனசு கெட்டு போகும். ஏன்னா மனசு அப்படிப்பட்டது. மனம் ஒரு குரங்குன்னா அது பாட்டுக்கு தாவிக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து அங்கேருந்து இங்கே, எந்த பற்றுக்கோடு இல்லாமலே மனமானது எல்லாவற்றையும் சிந்திக்கும். அமெரிக்காவை சிந்திக்கும், நைட் கிளப்பை சிந்திக்கும், சினிமாவை சிந்திக்கும், எதையோ சிந்திக்கும். அப்போ அதுக்கு என்னதான் பண்ணுறது இந்த மனசை அடக்கிறதுக்குன்னா, நான் எதுக்குடா இருக்கேன், என்ன தியானம் பண்ணுடா, உனக்கு நான் மன அடக்கிறது தரேன்டா,
என்கிறான் கண்ணன். அதான் மெல்ல மெல்ல இப்போ அர்ஜுனனுக்கு இதுவரைக்கும் சொல்லி வந்த யோக தத்துவங்கள் எல்லாம் மண்டைக்குள்ளே ஏற ஏற அவனுக்கு பயம்தான் ஏற்படுது. அவனுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்த மாதிரி தெரியலன்ன உடனே, நீ என்னை தியானிப்பாயாக, உனக்கு இதெல்லாம் வருண்டான்றான். 56 சர்வ கர்மாணியப்பி சதா குருவானோ மத்தியபாசிரயா மத் பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்வியம். என்னை அனுசரித்து நீ செய்கிற எல்லா காரியங்களையும் எனக்கு அர்ப்பணித்து என் உதவியினாலே நீ ஒவ்வொரு செயலையும் செய்கிறாய் என்று நீ வாழத் தொடங்கினால் படிப்படியாக உனக்கு மனடக்கம் வர்றது மட்டும் இல்லை, நான் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துக்கே நீ வந்து விடுவாய். ஆனால் உன்னுடைய தியானம் நானாக இருக்க வேண்டும். நீ இப்போ எதையோ தியானம் பண்ணுறிய, உன் மனைவியை தியானம் பண்ணுற, அடுத்தவன் மனைவியை தியானம் பண்ணுற. இந்த தியானங்கள்லாம் நிற்கணும். நின்று என்னை நீ தியானிக்க என்று தொடங்குகிறாயோ அன்றுதான் உன்னுடைய மனம் அடங்கும் அப்படின்றார். அப்புறம் சொல்கிறாரு, நீ என்னமோ நான் பெருசாக நான் அஹிம்சாவாதி, அதுவும் அடுத்தாப்பில் அப்பா தாத்தாவெல்லாம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்களே. 59 சொல்கிறார் பாருங்க, எது அகங்காரம் ஆசிரியத்திய ந யோத்ஸே இது மன்யசே. நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று நீ தீர்மானித்தால் மித்யைஷ விவசாயஸ்தே பிரகிருதிஸ்வாம் நியோக்ஷதி. உனக்குன்னு ஒரு குணம் ரத்தத்தில் ஓடுதுடா, அதான்டா சத்திரியனுடைய குணம். நீ சத்திரியனுக்கு மகனாக பிறந்திருக்கிறியடா. அந்த குணம் உன்னை விடாது, அந்த குணம் உன்னை விடாது. நீ என்ன தான் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொன்னாலும் உன்னை மீறி நீ கருத்தி எடுப்ப. ஏன்னா அதுதான் உன் ரத்தத்தில் ஓடுற குணம். அதனால் 60 சொல்கிறார், ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தக ஸ்வேன கர்மனா கர்த்தும் நெய்ச்சசி என் மோகாத் கரிஷ்யசி அவசோபி தத்து. நம்ம சண்டையே போடக்கூடாதுன்னு நீ தீர்மானிச்சிட்டா கூட உன் பிறவியிலே உனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சாத்திர குணமானது உன்னை கத்தி எடுக்க வைக்கும். நீ ஒரு மூலையில் உக்காந்துக்கோ, மற்றவங்களாம் சண்டை போடட்டும், பாண்டவர்களை மீதி 4 பேர் சண்டை போடட்டும், கௌரவர்கள் மோதட்டும், பாண்டவ சைன்யம் மோதட்டும். நீ எவ்வளோ நேரம் பார்த்துட்டு சும்மா உட்காந்துருப்ப? ஒரு 1 மணி நேரம் அமைதி அமைதி சாந்தம் சாந்தம் அப்படின்னு உட்காந்துருப்ப மரத்தடியில். ஒரு 1 ஹவருக்கு மேலே உங்கள் படையை சேர்ந்த ஒருவனை அவன் கௌரவ சைன்யத்தில் ஒருத்தன் அடிக்கிறான், பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். உடனே கிளம்பிடுவியே, டேய் போய் அடிக்க போயிடுவேன். நீ உபதேசம் பண்ணி ஞான உபதேசம் எனக்கு நீ பண்ண, அதெல்லாம் அங்கே செல்லாது. நீயே ஆட்கொள்ளப்படுவாய் உன் குணத்தினாலே அப்படின்றார். அப்புறம் சொல்கிறார் 61 ஈஸ்வரக சர்வபூதானாம் ஹிருத்தேசிய அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானே யந்திராரூடானி மாயையா. ஒரு ரகசியம் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? இந்த உடல் இருக்கேடா, அது ஒரு மெஷின், அது ஒரு ரோபோ மாதிரி. அந்த மெஷினில் பகவான் ஆத்மாவை மாட்டி விட்டு அதை இயங்க வைக்கிறான். அவன் எங்கேருந்து ஆட்டி வைக்கிறான்னு கேட்குறியா? இங்கே ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறான். ஹிருதயத்துக்குள்ளே ஒரு சின்ன இடம், அதுக்கு தகராகாசம்னு பேர். அதுக்குள்ளே அவன் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆத்மாவையும் அந்த சரீரத்தில் சிக்க வைத்து அந்த சரீரத்தில் மேலாதிக்கமாக இருக்கக்கூடிய குணத்துக்கு அவன் அடிமையாகி செயல்படும்படியாக அவன் தூண்டுகிறான். இதிலிருந்து எவனும் தப்ப முடியாது என்று தகராகாச வித்தையை பற்றி பேசுகிறான். உபனிஷதங்களில் தகராகாச வித்தியன்னு ஒரு இது உண்டு. இறைவன் இதய குகைக்குள் இருக்கிறான். அதுதான் திருவள்ளுவர் மலர்மிசை ஏகினான் அப்படின்னு சொல்கிறார். என்ன மலர்மிசை ஏகினான்னா, இந்த ஹிருதய கமலத்திலே ஏகினவன் அவன். ஈஸ்வரக சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி. அவனவனுடைய இதயத்துக்குள்ளே அந்தர்யாமியாக அவன் இருக்கிறான். பகவானுடைய 5 வியூகங்களிலே ஒன்று அந்தர்யாமி. அந்த அந்தர்யாமி தத்துவத்தை பற்றி இங்கே சொல்கிறான். உன்னுடைய ஹிருதய தேசத்திலே நான் இருக்கிறேன், எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் நான் இருக்கிறேன், நல்லவனுக்குள்ளேயும் இருக்கிறேன், கெட்டவனுக்குள்ளேயும் இருக்கிறேன். நான் போடுற உத்தரவின்படி தான் அவன் ஆடணும்.
ஆடி ஆகணும். 63 இதி தே ஞானமாக்கியாத்தம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விமர்சைத தசேஷன விமிருத்தியேஷேத்த தசேஷன யதேச்சசி ததா குரு. அதாவது அசேஷேன அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒன்று பாக்கி இல்லாமல் ஒருவர் பாக்கி இல்லாமல் அப்படின்றான். இந்த ஞானம் இது வரைக்கும் நான் சொன்னது குஹ்யாத் குஹ்யதரம் மயா, ரகசியத்திலையும் பெரிய ரகசியமான இதை உனக்கு நான் சொன்னேன். இதை நீ என்ன செய்யணும் அப்படின்னா, முழுமையாக அசேஷேன சுத்தமாக பாக்கி இல்லாமல் சிந்தித்து எவ்வளவு தூரம் செயல்படுத்த முடியுமோ அதை செயலுக்கு கொண்டு வா அப்படின்னு மெல்ல இப்போ தான் தன்னை சரணடைய வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்லி அவனை தூண்டுகிறான். தூண்டிட்டு இது ஒரு காமன் அட்வைஸ்ன்னு நினைக்காத, இது ஸ்பெஷல் அட்வைஸ். உனக்கு மட்டும் நான் சொல்கிறது. நான் தருமனுக்கு நான் சொன்னேன்னா, பீமனுக்கு நான் சொன்னேன்னா, யாருக்குமே சொல்லலை, உனக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அதை சொல்கிறான் பாருங்கள். 64 சர்வ குஹ்யதமம் பூயக ஸ்ருணு மே பரமம் வச்சக இஷ்டோசி மே திருடம் மிதி ததோ வக்ஷாமி தேகிதம். மிக பெரிய ரகசியமாகிய இதை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னடான, இஷ்டோசி, நீ எனக்கு ரொம்ப விருப்பமான ஃபேவரட் ஃப்ரெண்டு. அதனால் உனக்கு மட்டும் நான் சொன்னேன். அதனுடைய ஆழத்தை நீ புரிஞ்சுக்கோ, முக்கியத்துவத்தை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றான். அப்போது அர்ஜுனன் கண்களை விரித்து கேட்குறான், என்ன இது திடீர்னு இப்படி பேசுகிறானே அப்படின்னா 65 சொல்கிறான், மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசி மே. நீ என்ன பண்ண, உன் மனசில் முழுக்க முழுக்க நான் இருக்கும்படி செய். மன்மனாபவ, நான் உன் மனசில் இருக்கும்படி பண்ணேன். மத் பக்தோ, என்னுடைய பக்தனாக நீ மாறு. மத் யாஜி, என்னை பூஜை பண்ண. மாம் நமஸ்குரு, என்னை வணங்கு. மாமே வைஷ்யசி, நீ என்னையே அடைவாய். சத்தியம் தே பிரதிஜானே, ஐ ப்ராமிஸ், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். நீ என்னையே தியானம் பண்ணி என்னையே வணங்கி என் மீது ஈடுபாடாகிரு, நீ என்கிட்டே சேர்ந்துருவேன். ஏன்னா மனிதன் எண்ணமயம் ஆகிறான். ஒரு மனிதன் எதை நினைக்கிறானோ அதுவாக அவன் ஆகிறான். நீ என்னையே நினைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு பிரியோவசியமே மறுபடியும் 64 சொன்னதை 65 சொல்கிறார். என்ன, நீ எனக்கு வேண்டப்பட்டவனப்பா. நாம் இருவரும் நர நாராயணர்களாக பத்ரிகாசிரமத்தில் இருந்தவர்கள். பாண்டவர்கள் நீ ஒருத்தந்தான் அப்படி, மீதி 4 பேர் எனக்கு அப்படி இல்லை. உன்னை மட்டும் நான் ஸ்பெஷலாக எதுக்கு தேர்ந்தெடுத்தேன், உனக்கு மட்டும் ஏன் பகவத்கீதை சொல்கிறேன். காரணம், நம்ம ஜென்மாந்திரமாக நமக்குள்ளே ஒரு தொடர்பு இருக்குது. நீ நரன், நான் நாராயணன், நீ எனக்கு வேண்டியவன் என்பதை மறுபடி சொல்கிறேன். 64 என்ன சொல்கிறார், இஷ்டோசி, நீ எனக்கு விருப்பமானவன் அப்படின்னு சொல்கிறேன். 65 சொல்கிறான், பிரியோசி, என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவன் நீ என்று சொல்கிறேன். சொல்லிவிட்டு 66, இது ரொம்ப ஒரு மெயினான ஸ்லோகங்க. இதை சரம ஸ்லோகம் என்று சொல்லுவார்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்தில். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இது ஒரு முக்கியமான மந்திரமாக இன்று வரை பாவித்து வருகிறார்கள். 66 என்ன சொல்லுதுன்னா, சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக. நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை மட்டுமே சரணடைவாயாக, உன்னை நான் சகல பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன், கவலை கொள்ளாது. இதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போது இந்த ஸ்லோகத்துக்கு சரம ஸ்லோகம்னு பேர். அது ஏன் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தை பற்றி ஒரு மகான், ஒரு ஞானி,
அவர் பிள்ளை லோகாச்சாரியர்னு பேர். அவர் முமுட்சுப்படி என்ற புத்தகத்திலே சரம ஸ்லோக பிரகரணம் என்ற அத்தியாயத்திலே இந்த ஸ்லோகத்தை பற்றி ஸ்பெஷலாக எழுதுகிறார். 185வது சூக்தியில் அவர் சொல்கிறார், இதுக்கு ஏண்டா சரம ஸ்லோகம்னு பேர் வந்ததுன்னு காரணம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இதுக்கு அவ்வருகு இல்லை என்னும்படியான சரம உபாயத்தை அருள் செய்கையாலே சரம ஸ்லோகம் என்று இதுக்கு பெயராயிருக்கிறது. 185வது சூக்தி. அதாவது பகவானை அடைவதற்கு, நற்கதி அடைவதற்கு இதை விட சிறந்த வழி வேறு எதுவுமே இல்லை. சரம அப்படின்னா அல்டிமேட், கிரேட்டஸ்ட்டு, மோஸ்ட் ரிலையபிள், பெஸ்ட்டு. அதனால் இது சரம ஸ்லோகம் என்று இதுக்கு பெயராகிருக்கு. அதில் வைஷ்ணவங்கிட்ட போய் சரம ஸ்லோகம்னு சொன்னால் டக்குன்னு அவங்க இதை சொல்லுவாங்க, மனப்படமாக சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்லோகத்தை ராமானுஜர் கடைஞ்சி எடுத்தார். இது லேசான விஷயம் இல்லைடா, இது அர்ஜுனனுக்கு மட்டும் சொன்னதில்லை, நம்ம எல்லாருக்கும் சொன்னது தான் அது, இதை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்தார். இன்னொரு விஷயம் தெரியுமா? திருக்கோஷ்டியூர் நம்பின்னு ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு ரகசிய உபதேசம் பெற்றுக்கொள்வதற்காக 18 தடவை நடந்தார். ஸ்ரீரங்கத்திலிருந்து ராமானுஜர் நடையாக நடந்தார் திருக்கோஷ்டியூருக்கு. எவ்ரி டைம் இவர் போனோம்னே அடுத்த வாரம் வாம்பார், அடுத்த மாதம் வாம்பார், இப்படி டேட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார். என்றைக்கு தான் அவர் சொல்லிக் கொடுப்பாரோ அப்படின்னு இவருக்கே ஒரு மனசு உடைஞ்சு போச்சு. கடைசியில் ஒரு ஸ்டேஜில் அந்த வீட்டு திண்ணையில் உட்காந்து வானத்தில் பறக்கிற பறவைகளை பார்த்து, பறவைகளே, பகவான்கிட்ட போய் எனக்காக தூது சொல்ல மாட்டீங்களா? இவர் மனசு இறங்க மாட்டேங்கிறாரே, சொல்லித்தர மாட்டேங்கிறாரே என்று கவலைப்பட்டு ஏங்கின பிறகு 1 மாதம் நீ உபவாசம் இருன்னு பட்டினி போட வச்சு அதுக்கப்புறம்தான் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அவர் சொல்லி கொடுத்தார். திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் ராமானுஜர் 18 முறை நடந்து பெற்ற உபதேசம் இந்த ஸ்லோகம் தான். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை தான் அவர் சொன்னார். அப்படி என்ன முக்கியம் இதில்? அதில் என்ன அவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னா, இந்து மதத்திலே, வைதிக மதத்திலே கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், என்னென்னமோ இருக்கு இல்லையா மோட்சம் அடைகிறதுக்கு. அது எல்லாத்த விட ஈஸி அண்ட் மோஸ்ட் ரிலையபிள்னு இதுதான். நீ அவங்கிட்ட போய் சரணடை, அவன் பாதமே கதின்னு விழுந்துடு, உனக்கு மோட்சம் வந்துடும் என்று சொல்வதால் இதற்கு அவ்வருகு இல்லை என்னும்படியான சரம உபாயத்தை அருளிச்சைகையாலே சரம ஸ்லோகம் என்று இதுக்கு பேராயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து இந்த சர்வதர்மான பரித்தியஜ்ய, மற்ற அறங்களையெல்லாம் விட்டு அப்படிங்கிறார். மற்ற தர்மங்களையெல்லாம் விட்டு அப்படிங்கிறார். அது என்ன மற்ற தர்மங்கள் அப்படின்னா, அதுக்கு பிள்ளை லோகாச்சாரியர் எழுதுகிறாரு, அவையாவன கர்ம ஞான பக்தி யோகங்களும், அவதார ரகசிய ஞானம், புருஷோத்தம வித்யை, தேசவாசம், திருநாம சங்கீர்த்தனம், திருவிளக்கு எரிக்கை, திருமாலை எடுக்கை தொடக்கமான உபாய புத்தியால் செய்யும் அவையும். எனக்கு இது மோட்சம் கொடுக்கும்னு சொல்லிட்டு சில பேர் கர்மயோகம் செய்வாங்க, ஞான யோகம் செய்வாங்க, பக்தி யோகம் செய்வாங்க, அவதார ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு ஞான யோகம் பண்ணுவாங்க, புருஷோத்தமத்தை கற்றுக்கொள்வார்கள், திவ்ய தேசங்களில் போய் குடியிருப்பார்கள், திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுவார்கள், கோவிலில் விளக்கேற்றி வைப்பாங்க, மாலை தொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு உபாயத்தோடு செய்யக்கூடிய காரியம். அதை செய்கிறவங்களுக்கு அதுலேயும் பலன் உண்டு, லேட்டாக வரும், ரிஸ்க்கு அதிகம். அதனால் அதெல்லாம் விட்டுடுங்கிறார். சர்வ தர்மான பரித்தியஜ்ய, எல்லாவற்றையும் விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பிள்ளை லோகாச்சாரியர் விளக்கம் எழுதுகிறாரு. என்ன சொல்கிறாரு? 213வது சூக்தியில், தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தவன் தானே சர்வ தர்மங்களையும் விட்டு என்னை பற்று என்கிறான். தர்மத்தை கடைப்பிடிக்கணும்டா,
தர்மத்தை விட்டுறக்கூடாதுறான்னு சொல்கிறதுக்குன்னு தானே வந்தான் கிருஷ்ணன் அவதாரம் எடுத்துட்டு. அந்த அவதார புருஷன் இப்போ என்ன சொல்கிறான்? தர்மத்தை விடுங்கிறான். தர்மத்தை காக்க வேண்டியன்னு சொல்லக்கூடிய வார்த்தையா இது? சொல்லலாமா இப்படி? தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தவன் தர்மங்களை விட்டுவிடு என்கிறான். சர்வ தர்மானு பரித்தீஜ்ய. ஏண்டா அப்படின்னா அதுக்கு சொல்கிறாரு, சாக்ஷாத் தர்மம் தானே என்கிறான். நான் தாண்டா பெரிய தர்மம், அதெல்லாம் நான் ஏற்படுத்தின ஏஜென்சி, நான் தான் பாஸ், நான் தான் மாஸ்டர். என்கிட்ட வந்துரு, அது தேவையில்லை உனக்கு. சாக்ஷாத் தர்மம் தானே என்கிறான். மாமேகம், மாம் அப்படின்னா எண்ணெய். எண்ணெய்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் மாம்னு சொல்கிறது. அந்த மாம்ங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. வைஷ்ணவத்திலங்க இந்த மாதிரி மகான்கள் எழுத்து எண்ணி படித்தாங்க. ஒவ்வொரு எழுத்தாக எண்ணி படிப்பாங்க. அதில் 32 எழுத்துக்கள் சேர்ந்தது ஒரு கிரந்தம். ஒற்று நீக்கி 32 எழுத்து இருந்தால் அதுக்கு பேர் ஒரு கிரந்தம். அந்த கிரந்தம் 36,000 கிரந்தம் இருந்தால் ஒரு உரைக்கு 36,000 படின்னு பேர். 12,000 கிரந்தம் இருந்தால் 12,000 படின்னு பேர். 3,000 கிரந்தம் இருந்தால் 3,000 படின்னு பேர். அப்படி எழுத்து எண்ணி படித்தாங்க. மனப்பாடமாக சொல்லுவாங்க வியாக்கியானம் எல்லாம். 36,000 படின்னா 36,000 கிரந்தம்னா சும்மாவா? அவ்வளவும் மனப்பாடமாக சொல்லுவாங்க. மந்திரத்துக்கு சமானம் அது. அப்படி எழுத்து எண்ணி படித்தவங்க அவர் சர்வதர்மான பரிச்சயங்கிறதுல மாம்ங்கிற வார்த்தையை தனியாக எடுக்கிறார். மாம்னா எண்ணெய் சரணடைன்னு அர்த்தம். என்னன்னா இங்கே அதுக்கு ஆழமான அர்த்தம் என்னையா அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள். பிள்ளைலோகாச்சாரியர் முமுட்சுபடியில், சர்வரக்ஷகனாய், உனக்கு கையாளாய், உன் இசைவு பார்த்து, உன் தோஷத்தை போக்கியமாக கொண்டு, உனக்கு புகழாய், நீர் சுடுமா போலே சேர்ப்பாரை பிரிக்கும் போதும் விடமாட்டாதே ரட்சிக்கிற எண்ணெய்ன்னு அர்த்தங்கிறார். எண்ணெய்ங்கிறதுக்கு எத்தனை அட்ஜெக்டிவ் போடுறாரு பாருங்க. சர்வரக்ஷகனாய், உனக்கு எல்லா சேமமும் செய்யக்கூடியவனாய் நான் வந்திருக்கிறேன்டா. நீங்கள் மகாபாரதம் படித்தீங்கன்னு தெரியும். யுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனோடனே கடைசி நாள் அன்றைக்கி அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து, எப்பா நான் தேரை விட்டு இறங்கணும், கொஞ்சம் டிரைவர் சீட்டை விட்டு இறங்கி எனக்கு கைலாக கொடுத்து என்னை இறக்கு அப்படின்றான். கிருஷ்ணன் சொல்கிறான், ஏய் நீ முதல்ல இறங்கப்பா அப்படின்னு. ஏய் என்னையா இது, நீ தானே என் டிரைவரு, நான் தான் என் ஓனரு, நீ தான் ஏன் இறக்கி விடணும் என்னையா அப்படின்னா. ஏய் இறங்குடா, சொன்ன இறங்குடா முதல்ல அப்படின்னா. கோவமாக சொல்லிட்டான் அவன். என்னடா கோவமாக சொல்கிறான்? அவன் பேசாமல் தேரை விட்டு குதிச்சுட்டான். ஓஹோ, யுத்தம் முடிஞ்சோடனே நீங்கள் டிரைவர் போஸ்ட்டை விட்டுட்டீங்களா, ராஜினாமா பண்ணுறீங்களாக்கா, அதை என்ன அதிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களா, இறங்கிட்டான். சரி கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னும். தள்ளி போயிட்டான். கிருஷ்ணன் இப்போ என்ன பண்ணால் அந்த டிரைவர் சீட்டை விட்டு குதித்தான். அவன் குதித்த உடனே என்னாச்சு, அந்த தேர் குப்புன்னு தீப்பிடிச்சு வெடிச்சு போச்சு, செதறிடுச்சு. அர்ஜுனன் கேட்குறான், என்ன கிருஷ்ணா அப்படின்னா. எதுக்கு இருக்கு பயிலே, இந்த 18 நாள் யுத்தத்துலேயும் கொஞ்சம் நஞ்சு அஸ்திரமாக போட்டிருக்காங்க பீஷ்மர் மாதிரி ஆளுகள்லாம். பீஷ்மர், துரோணர் எல்லாம் எப்பேற்பட்ட அஸ்திரங்களை போட்டான். அவ்வளவையும் செயல் இழக்க செய்து நான் இதை அமுக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். அனுமான் கொடியை விட்டு பறந்துட்டு போயிட்டான், அவன் இடத்துக்கு போயிட்டான். அனுமானும் இல்லை. இப்போ நான் இந்த தேரை விட்டு குதித்தேன்னா நீ உட்காந்துருந்தீங்கன்னா உன்னையும் நாசம் பண்ணி தேர் வெடிச்சிடும். அதுக்கு தான் நீ முதல்ல இறங்குடா. நான் இறங்கினேன்னா தேர் வெடிச்சிடுங்கிறதுக்காக இறங்கினா இறங்க மாட்டேங்கிறீ நீ அப்படின்னா. இப்படியெல்லாம் பாதுகாத்துருக்கான் அர்ஜுனனை கிருஷ்ணன். இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா அர்ஜுனனுக்கு? இல்லை அவன் கேட்டானா இப்படிலாம் அவங்க என்னை காப்பாற்றுன்னு? காப்பாற்றலையா? அதான் சர்வரக்ஷகனாய் சகல விதத்திலும் உனக்கு நன்மை செய்தேன். ஒவ்வொரு நாள் யுத்தத்துலேயும் குதிரைக்கு நான் தாண்டா தண்ணி காமிச்சேன், நான் தானே குதிரையை குளிப்பாட்டினேன். ராத்திரி நீங்கள் பாட்டு தூங்கிடுவீங்க, நான் தானே தேரை கழுவுவேன், ஏன்னா நான் தானே சாரதி. சர்வரட்சகனாய், உனக்கு கையாளாய், உங்ககிட்ட ஏஜெண்ட்டாக வேலை பார்த்தேன் நான். உனக்கு வேலைக்காரனாக மட்டும் இல்லை, எதிரியினுடைய சூக்ஷ்மெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஒரு தடவை என்ன ஆகி போச்சு, அவங்க டென்ட்டில் போய் படுக்க போகிறாங்க பாண்டவர்கள்லாம். கிருஷ்ணன் சொன்னா, டே இன்றைக்கி டென்ட்டில் படுக்க வேணாடா, கொஞ்சம் ஆத்தங்கரையில் போய் படுக்கலாம் வாங்கடான்னு
பொட்டை வெளியே கூட்டு வந்துட்டான். ஏய் பனி கூட்டுமேப்பா அப்படின்னா அர்ஜுனன். பரவாயில்லடா அப்படின்னா. அன்றைக்கி அவங்க 5 பேரும் கிருஷ்ணனும் வெளியில் படுத்திருக்காங்க. என்ன ஆச்சு தெரியுமா? அன்றைக்கி அஸ்வத்தாமன் டென்ட்டுக்குள்ளே புகுந்து எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் பாண்டவர்களுடைய 5 பிள்ளைகளையும் பாண்டவர்கள் என்று தப்பாக நினைத்து கொன்று போட்டான். இந்த 5 பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் என்ன பண்ணால், அந்த விஷயத்தை சொல்லாமல் இன்றைக்கி வெளியே படுக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டான். அதான் உனக்கு கையாளாய் உன் இசைவு பார்த்துன்னா நீ இப்படி செய்ய அப்படி செய்யணும் உத்தரவு போடாமல், உன் மனம் கோணாமல் இப்படி போகலாமாப்பா இப்படி செய்யலாமா அப்படின்னு நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது உனக்கு நான் கவுண்டர் ஆர்கியூ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி உன்னை சம்மதிக்க வச்சு உன் தோஷத்தை எல்லாம் போக்கியமாக கொண்டு பசு கன்றினுடைய உடம்பில் இருக்கிற அழுக்கையெல்லாம் பிரியமான உணவாக எண்ணி நக்கி சாப்பிடும். அது மாதிரி நீ எனக்கு பண்ணுற கெடுதல் எவ்வளவோ இருக்க. சொன்னால் செய்ய மாட்டேன், வாடானா வரமாட்டேன், சண்டி பண்ணுவேன், அப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் நான் ரசமாக எடுத்துக்கிட்டேன். ஒரு குழந்தை தாயை உதைச்சதுன்னா தாய் அதை இன்பமாக எடுத்துக்குவா. மடியில் கிடக்கிற குழந்தை தாயை உதைக்குது, அதுக்காக குழந்தை காலை வெட்டிடுவாங்களா? அது மாதிரி உன் தோஷத்தை எல்லாம் போக்கியமாக கொண்டு உனக்கு புகழாய் உனக்கு ஷெல்டர் அடைக்கலம் யார்? நான் தான். கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அர்ஜுனனை யாரும் கொல்ல முடியாது என்று கௌரவர்கள் பேசிக்கொள்ளும்படியாக உனக்கு தலைக்கு இதெல்லாம் தலைப்பாக எடுப்போச்சு. கர்ணன் நாகாஸ்திரம் விட்டானே, எப்படி தப்பிச்ச? எப்படா தப்பிச்ச? யாராவது செய்வாங்களா? இந்த தேர் அப்படி பூமிக்குள்ளே போகும்படி ஒரு மிதிச்சன்ல, தேர் உள்ளே போயிடுச்சுடா ஒரு முழத்துக்கு. எவனையாவது செய்ய சொல்லு. பீஷ்மர் அந்த மாதிரி செய்வாரா? துரோணரால் முடியுமா? யாராலையும் முடியாது. உனக்காக நான் செய்து காமிச்சேன். இல்லை உனக்கு தான் தெரியுமா நாகாஸ்திரம் வருது, நீ சாக போகிறேன்ட்டு? அதெல்லாம் முன்கூடி நான் ஃபோர்ஸி பண்ணி ஒரு மிதிச்சன், தேர் உள்ளே போயிடுச்சு. உனக்கு புகழாய் நீர் சுடுமா போலே. தண்ணீர் ஜில்லுன்னு தான் இருக்கும், அது வெந்நீராக மாறிச்சுன்னா வெயில் நேரத்தில் என்னடா குடிக்கிற தண்ணி வெந்நீராக இருக்குதுன்னு நினைக்க மாட்டாங்களா? அதுபோல் மகாலட்சுமி எப்போவுமே பக்தர்களுக்காக மனிதர்களுக்காக சிபாரிசு பண்ணக்கூடியவ. அவளே என்கிட்ட இவங்களை காப்பாற்றாதேன்னு சொன்னால் கூட அதை நான் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி இந்த அர்ஜுனனை நான் எந்த காலகட்டத்திலும் யார் என்ன சொன்னாலும் நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி சேர்ப்பாரே விரிக்கும் போதும் விடமாட்டாதே ரட்சிக்கிற என்னை உன்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறேன்டா. அங்கே பீஷ்மர் டெய்லி துரியோதனன் பீஷ்மர்கிட்ட கூறப்பட்டுக்கிறான், தாத்தா நீ நயவஞ்சகமாக செயல்படுற, என்கிட்ட என்னமோ 1000 பேசுகிறியே தவிர சண்டையில் பார்த்தா ஒன்றும் காணாமல் பாண்டவர்களை தோக்கடிக்க முடியலையே, அப்போ நீ வேணும்னே விட்டு கொடுக்குறியா, இல்லை அம்பு குறி பார்க்காம அடிக்கிறியா அப்படின்னு குறப்பட்டுவான். அப்போ பீஷ்மர் சொல்லுவார், டேய் நீ விவரம் தெரியாமல் பேசுகிற, கிருஷ்ணன் ஒரு இடையன் அங்கே அந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் நான் மட்டும் இல்லை அந்த கூட்டத்தை யாருமே ஜெயிக்க முடியாதுடா. நீ விவரம் தெரியாமல் பேசுகிற. அவன் கையில் ஆயுதம் இல்லைன்னு நினைக்கிறியா? கையில் ஆயுதம் இல்லாட்டி என்னடா, அவன் மனசு ஒன்றும் போதும், அவன் மனசு அவங்க பக்கம் இருக்குது, அவங்களை யாருமே தோக்கடிக்க முடியாது என்று அவர்கள் குமுறும்படியாக நான் உனக்கு எல்லா நன்மைகளும் செய்து உன்னை காப்பாற்றினேனே என்று. அதான் மாம் என்னை, அதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது அப்படின்றார். அதுக்கப்புறம் அந்த மாம்ங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் 218வது சூக்தியில் சொல்கிறார். என்னைங்கிறானே அது இன்னும் கொஞ்சம் அர்த்தம் இருக்குங்கன்றார். என்னைய அர்த்தம்னா கையும் உழவுகோலும். உழவுகோல்னா சாட்டை, குதிரை அடிக்கிற சாட்டை. அந்த கிருஷ்ணனுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறார். என்னைன்னு அவன் சொல்கிறானே, அப்போ அவன் எப்படி இருந்தான், அவனுடைய ஃபிகர் எப்படி இருந்ததுறானா, கையில் சாட்டை, பிடித்த சிறுவாய் கயிறும், அதாவது குதிரை வாயில் கடிவாளம் போட்டிருப்பாங்களே அதை கையில் பிடிச்சிருக்கான். சேனாதூளி தூசரிதமான திருக்குறளும், தலைமுடி பூரா அந்த யுத்த மைதானத்திலேருந்து கிளம்புற தூசி படிஞ்சு அந்த கருப்பு முடி பூரா ப்ரௌனாக இருக்குது. இப்போ தேருக்கு கீழே நாட்டின திருவடிகளும், அந்த கால் ரெண்டையும் அந்த டிரைவர் சீட்டுக்கு கீழே ஃபுட் ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதில் ஊனி உட்காந்துருக்கான். அப்படி நிற்கிற சாரத்திய வேஷத்தை மாம் என்று காட்டுகிறான். அவன் என்னை என்று சொல்கிறான, வைகுண்டத்தில் இருக்கிற அந்த பெரிய பெருமாளையா அவன் சொல்கிறான்? இல்லையா, யசோதைக்கு மகனாக தேவகிக்கு மகனாக பிறந்து அர்ஜுனனுக்கு மைத்துனனாக இருக்கக்கூடிய
அந்த நிலையை காட்டுகிறான். இப்போ எஜமான் அர்ஜுனன், வேலைக்காரன் கிருஷ்ணன் கையில் சாட்டை, இது அவனுக்கு தலைவிதியா? இப்படியெல்லாம் சாட்டை பிடிக்கணும்னு அவனுக்கு இருக்கா? அவன் ஒரு ராஜா இல்லையா, ஒரு தேசத்துக்கு ஒரு ராஜா. இவன் ஒரு டிரைவராக உட்கார வேண்டியவனா? இவன் ஓனராக இருக்க வேண்டியவன். அவன் டிரைவராக உட்காந்துருக்கான். பிடித்த சிறுவாய் கையின் ஒரு கையால் இந்த கடிவாளத்தை கை பிடிச்சிக்கிறான். எதுக்குன்னா குதிரையை லெஃப்ட் சைடு ரைட் சைடு திருப்புறதுக்கு. அது ஜட்கா வண்டிக்காரன் வேலை பண்ணுறான் அவன். சேனாதூளி தூசரிதமான திருக்குறள். இந்த இடத்துல உரை எழுதுகிறார் ஒரே ஆசிரியர் பெரியஜீர். என்ன சொல்கிறாருன்னா, தலைமுடி பூரா மண்ணாக இருக்குன்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தலையிலே கிரீடம் இல்லை. ஏன் கிரீடம் இல்லை? அவன் ராஜாங்கிறத காட்டுறதுக்கு தான் கிரீடம். இப்போ ராஜாபாவா வரலையே, அவன் டிரைவரால் வந்திருக்கான். அதனால் கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு வந்துட்டான். யாருக்காக? இந்த அர்ஜுனனுக்காக. எனக்கு கிரீடம் இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு டிரைவர் யூனிஃபார்ம் இருந்தால் போதும். டிரைவர் யூனிஃபார்மில் யாரும் கிரீடம் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் சேனாதூளி தூசரிதமான திருக்குறளும், அந்த மண்ணு பூரா அப்பி கருப்பு முடி பூரா பிரவுனாகி போச்சு. தேருக்கு கீழே நாட்டின திருவடிகளும். அந்த டிரைவர் சீட்டில் கால் வச்சுக்கிறதுக்கு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக ஒரு ரெஸ்ட் இருக்கும். இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால், அப்படி வச்சுக்கிட்டு சாரத்திய வேஷம், பக்கா டிரைவராக இருக்கிறான். அவனை பார்த்தா ராஜா மாதிரியா இருக்குது, பரமாத்மா மாதிரியா இருக்குது, அவதாரம் மாதிரியா இருக்குது. ஒரு தேரோட்டி, நம்பர் 1 தேரோட்டியாக உட்காந்துருக்கான். எதுக்காக உட்காந்துருக்கான்? திரௌபதிக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும். இவங்க பண்ணின சரணாகதிக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும். இந்த அர்ஜுனனை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தானே அவ்வளவு அந்தஸ்தையும் விட்டுட்டு அவன் இந்த நிலைமையில் உட்காந்துருக்கான். அந்த சாரத்திய வேஷத்தை மாம் என்று காட்டுகிறான், என்ன என்று காட்டுகிறான். அப்போது தன் நெஞ்சில் கை வச்சு இப்படி காட்டுறான். இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கிறான்னா, சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு அகோபுரம் ஜீர் போயிருந்தாரான். அப்போ அர்ச்சகர் ஆரத்தி காமிக்கிற போது மூலவர் திருநாமம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி தொட்டு காட்டிய திருமேனி அப்படின்னாரான். இவர் என்ன சுவாமியா தொட்டு காட்டிய திருமேனிங்கிறது என்னது அப்படின்னா, அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணும்போது கிருஷ்ணன் என்னை சரணடைவாயாக என்று தன்னுடைய உடம்பை தொட்டு காமிச்சான் இல்லையா, அந்த பார்த்தசாரதி தானே இவன். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி தானே அவன். அதனால் தொட்டு காட்டிய திருமேனி இதுன்னாரான். அப்போது அகோபலஞ்சியர் அப்படியே தெழுதெழுத்துட்டார் என்று சொல்லுவார்கள். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, சாரத்திய வேஷத்தை மாம் என்று காட்டுகிறான். அப்போ தொட்டு காட்டுகிற திருமேனி சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் காணலாம். அதை தான் திருமங்கை ஆழ்வார் திருவல்லிக்கேணி கண்டேனே என்று புலகாங்கிதமாக சொல்லுகிறார். அடுத்து அகம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு வருது இல்லையா, அதில் அகம் என்றால் நான் என்ற அர்த்தம். அதுக்கு 246வது சூக்தியில் பிள்ளைலோகாச்சாரியர் என்ன எழுதுகிறாரு, தனக்காக கொண்ட சாரத்திய வேஷத்தை அவனை இட்டு பாராதே தன்னை இட்டு பார்த்து அஞ்சின அச்சம் தீர தானான தன்மையை அகம் என்று காட்டுகிறான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அர்ஜுனன் கிருஷ்ணனை எப்படி பார்க்குறான்? தன்னுடைய அத்தை மகனாக பார்க்குறான். இப்போது அன்புக்கு கட்டுப்பட்டு சாரதியாக இருக்கிறத பார்க்குறான். ஆனால் இங்கே நான் என்று கண்ணன் சொல்லும்போது அவன் தன்னை அர்ஜுனுடைய சாரதியாகவோ அவனுடைய மைத்துனனாகவோ நினைக்காமல் தான் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய சர்வசக்த நிலைமையை நினைத்து தானான தன்மையை அகம் என்று காட்டுகிறான். ஏன்னா பரமாத்மாங்கிற போது பாவங்களை மன்னிக்க முடியும், வைகுண்டத்தை கொடுக்க முடியும் என்கிற அந்த சர்வசக்தி என்பதை இங்கே அகம் என்ற சொல்லிலே காட்டுகிறார் என்று சொல்கிறார். அப்புறம் துவானா உன்னைன்னு அர்த்தம். அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறார். அக்ஞனாய் அசக்தனாய் என்னையே உபாயமாக பற்றி இருக்கிற உன்னை, அதாவது அறியாமையினுடைய கிடங்காக ஆற்றல் இல்லாதவனாய் கையாலாகாதவனாய் என்னையே கதி என்று நம்பியிருக்கிற உன்னை, அதான் துவா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்கிறார். அடுத்து மோக்ஷயிஷ்யாமி என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். சூரியன் உதிக்கும்போது சூரியன் இருளை பார்த்து இருளே இருளே நீ ஓடிவிடு என்று சொல்வதில்லை, யாருமே சொல்வதில்லை.
சூரியன் வந்தவுடன் இருள் தானே நீங்கி விடுகிறது. அதுபோலே இவன் கை கொண்ட பிறகு உடனே அவனுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்பதை மோட்சயிஷ்யாமே, முக்தனாகும்படி பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் என்கிறார். அவை தன்னிடையே விட்டு போம் என்று சொல்கிறார். கடைசியாக இந்த ஸ்லோகத்தினுடைய இறுதி பகுதி மா சுச்சகா. மா சுச்சகனா நீ கவலைப்படாதே என்ற அர்த்தம். அதுக்கு அவர் பிள்ளைலோகாச்சாரியார் சொல்கிற விளக்கம் என்னென்னா, நீ உன் காரியத்திலே அதிகரியாமையாலும் நான் உன் காரியத்திலே அதிகரித்து கொண்டு போர்கையாலும் உனக்கு சோக நிமித்தம் இல்லை காண் என்று அவனுடைய சோக நிவர்த்தியை பண்ணி கொடுக்குறான். இப்போது நீ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தா அதில் வெற்றி வரலாம், தோல்வியும் வரலாம். ஆனால் நான் ஒரு காரியத்தில் இறங்கினேன்னா நான் தொட்டு ஒரு காரியம் தோல்வியானதாக முக்காலத்திலும் வரலாறு இல்லை. எனவே இப்போ உன் பாவத்தை போக்குறது, உனக்கு மோட்சம் தர்றது, உனக்கு நல்லது செய்கிறதுங்கிறத இப்போ நான் நல்லா எடுத்துகிட்டு இருக்கேன். இதை உன் பொறுப்பாக நான் விடலையே, அதை நீ நம்பணும். மா சுச்சக, கவலைப்படாதே, நிம்மதியாக இரு, நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டோம் என்ற ஒரு நிம்மதியாக இருக்கணும். ஒரு போஸ்ட் பாக்ஸில் போட்ட லெட்டர் வந்து கட்டாயம் போய் சேர்ந்துடும் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம் இல்லையா? அந்த உயிரில்லாத டப்பா மேலே நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை கூட பகவான் மேலே நமக்கு இல்லாட்டி எப்படி என்று சொல்லி அதோட அந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ணன் என்ன சொல்கிறான், இந்த உபதேசத்தை நீ தகுதி இல்லாதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் சொல்லக்கூடாது. நான் வந்து உனக்கு மட்டும்தான் சொன்னேன். ஏன்னா நீ வந்து ரொம்பவும் எனக்கு வேண்டப்பட்டவன் என்பதனாலே நீ எனவே தகுதி பார்த்து யாருக்கு அதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அதை சொன்ன பிறகு அர்ஜுனன் என்ன சொல்கிறான், நான் என்னுடைய குழப்பம் தீர்ந்தேன் அப்படிங்கிறான். கண்ணன் ஒரு கேள்வி கேட்குறான் 72. கச்சித் ஏதத் ஸ்ருதம் பார்த்த துவைகாகிரேன சேத்தசா கச்சித் அஜ்ஞான சம்மோகா பிரணஷ்டஸ்தே தனஞ்சய. உன் சந்தேகம் நீங்கியதா, உன் ஐயங்கள் தெளிந்தனவா, உன் குழப்பம் மாறியதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு 73 அர்ஜுனன் சொல்கிறான் ஒரு சர்டிஃபிகேட்டு, பகவத்கீதைக்கு சர்டிஃபிகேட்டு அர்ஜுனன் கொடுக்குறான். நஷ்டோ மோகா, என் குழப்பம் தீர்ந்தது. ஸ்மிருதிர் லப்தா, எனக்கு புத்தி வந்தது. தொத் பிரசாதாத் மயா அச்சுதா, உன்னுடைய கிருபையினாலே எனக்கு இவை நடந்தன. ஸ்திதோ அஸ்மி கத சந்தேகா, எல்லா சந்தேகங்களும் நீங்கி போச்சு. கரிஷ்யே வச்சனம் தவா, இப்போ நீ சொல்லு, யாரை நான் கொல்லணும், யாரை அடிக்கணும். நான் வந்து பீஷ்மராக இருந்தாலும் துரோணராக இருந்தாலும் யாரையும் கொல்ல தயங்க மாட்டேன் என்று அவன் உறுதியாக சொல்லுகிறான். அதோடு முடிக்கிற சஞ்சயன், இந்த முழு பகவத்கீதையும் சஞ்சயனும் திருதராஷ்டிரனும் பேசிக்கிற மாதிரி தானே இருக்குது. சஞ்சயன் சொல்கிறான், இந்த சம்பாஷணையை நான் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி முடிக்கிறான். 78வது ஸ்லோகம் பகவத்கீதையில் கடைசி ஸ்லோகம். அது சொல்லுது, எத்திர யோகேஸ்வரக கிருஷ்ண எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்திர ஸ்ரீர் விஜயோ பூத்திர் துருவா நீத்தியர் மதிர் மம. எங்கே கிருஷ்ணன் இருக்கிறானோ, எங்கே அர்ஜுனன் இருக்கிறானோ அங்கே செல்வம் பொழியும், அங்கே வெற்றி தேடி வரும், சகல மங்களங்களும் பொங்கும் என்று சொல்கிறார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, சில வீடுகளில் இந்த பகவத்கீதை படம் இருக்கும். கிருஷ்ணன் சாரதியாக இருந்து அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ணுவதாக ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை வைத்திருந்தால் வீட்டில் மகாபாரத யுத்தம் வந்துடும் என்று அந்த படத்தை கழட்டி எறிங்க என்று சொல்லி இப்படி ஒரு ட்ரெடிஷன் ஆரம்பிச்சிருக்கு. என்னுடைய நண்பர் வீட்டில் இப்படி தான் ஒரு பெயிண்டிங் பார்த்தேன், இந்த பகவத்கீதை படம் இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கொஞ்ச நாள் கழித்து போனால் அது பூரா சுரண்டிட்டார். ஏன் சுரண்டிட்டீங்கன்னு கேட்டால், இந்த படம் இருக்கிற வீட்டில் யுத்தம் வருமா ஒரு நண்பர் சொன்னார், அதான் சுரண்டிட்டேன் அப்படின்னு. பல பேர் அந்த படத்தை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அது ரொம்ப தப்பு, அபச்சாரம். மகாபாரத யுத்தம் தீமை அழிகிறதுக்காக கண்ணன் நடத்தினான், குடும்பம் அழிகிறதுக்காக நடத்த போகிறான். தீமை அழிந்ததும் நன்மை வென்றதும் காட்டக்கூடிய படம் அது. அதனால் அந்த படம் தைரியமாக வச்சுக்கலாம். அந்த படம் இருக்கிற இடத்துல சகல செல்வங்களும் கொட்டும் என்று கூறி அந்த கீதையை நிறைவு செய்கிறார்கள். இதே தியானத்திலே இந்த பகவத்கீதையை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் சகல சேமங்களும் பெறுவார்கள் என்ற தெளிவோடு நாம் விடைபெறுகிறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.